ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடையும் பக்தியோடும் தானே என்னுடைய வேலை தொட்டாய். நிச்சயமா 2 நல்ல செய்தி, அதுவும் உன் மனசுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல செய்தி உன் செவிகள்ல வந்து சேரதான் போகுது. நீ என்னை முழுமையாக நம்பி நான் உனக்கு நல்லது செய்வேன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது அது பொய்யாக போக விட்டுடுவேனா என்ன? உன்னை கஷ்டப்படுத்துறவங்களையும் உன் கூட போட்டி போட்டு எதையாவது வேணும்னே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். அவங்க கூட போராடி போராடி சண்டை போட்டு பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு உன் நேரத்தையும் சக்தியையும் வீணடிக்காம கொஞ்சம் பொறுமையாயிரு. யாருக்காவது உன்னை பிடிக்காம உனக்கு பிடிக்காத விஷயங்களை வேண்டுமென்றே செஞ்சாலும் நீ கண்டுகொள்ளாதே என் செல்வமே. என்னுடைய அருள் பார்வை, என்னுடைய கருணை பார்வை எப்போதுமே ஓ மேலதான் இருக்கு. நீ கவலைப்படாம தைரியமாயிரு. நீ இழந்ததை விட அதிகமாக இப்போது பெறப்போகிறாய் என் செல்வமே. உன்னை நாடி வந்த இந்த முருகப்பெருமான் நீ வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் செஞ்சு தருவேன். நீ என்னவோ உன் வேண்டுதல் எதையுமே நான் நிறைவேற்றல, உன் பிரார்த்தனைகள் எதையுமே நான் நிறைவேற்றலன்னு என்னை நினைச்சு கவலைப்படுற, கோபப்படுற. ஆனா உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? நீ என்னை தேடி வரவில்லை. நீ என்னை நாடி வரும்படி, என்னை வணங்கும்படி, உன் பிரார்த்தனைகளை என்கிட்ட சொல்லும்படி நான் தான் உன்னை வரவழைச்சேங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. நீ என்னை நோக்கி வரும்படி செய்த நானே உன் வேண்டுதல்களை நிறைவேற்றாம விட்டுடுவேனா? நிச்சயமா உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க மத்தியில, உன்னை மட்டமாக இழிவாக நினைச்சு பேசினவங்க மத்தியில நீ வாழவே மாட்டேன்னு அகங்காரத்தோடு ஆணவத்தோடு உனக்கு சாபமிட்டவர்கள் மத்தியில, உன்னை வீழ்த்தி விட வேண்டும் என மந்திரங்களும் தந்திரங்களும் சதியும் செய்தவர்களுக்கு மத்தியில நீ எல்லாரும் கண் முன்னும் பார்க்க பார்க்க ஆச்சரியப்பட்டு போற அளவுக்கு உயர்ந்து நிக்க போற. எல்லாரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் என் செல்வமே. என்ன மீறி என் அன்பு பிள்ளையாகிய உன்னை எந்த மந்திர சக்தியும், எந்த கெடுதல் நினைக்கக்கூடிய முட்டாள்களுடைய சக்தியும் மனசும் நெருங்கவே முடியாது. உன்னுடைய நம்பிக்கைக்கும் பக்திக்கும், நீ என்கிட்ட கண்கலங்கி கேட்ட உன்னுடைய வேண்டுதல்களுக்குமாக நான் எல்லா நல்லதையும் நடத்தி கொடுக்க போறேன். உனக்கு ஒருத்தர் கெட்டது செய்றாங்கன்னா அது எனக்கு செய்வது போல்தானே. நிச்சயமா நான் என் அன்பு பிள்ளையான உன்னை தனியா கஷ்டத்துல தவிக்கும்படி விட்டுட மாட்டேன். அப்பா இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி தவிக்குமோ, அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி தவிக்குமோ, அப்படிதான் இப்பவும் வாழ்க்கையில நீ தனியா நிற்கதியா தவிச்சுக்கிட்டு இருக்க. ஒருத்தரும் உனக்கு உதவி செய்ய வரலைனாலும் குறை சொல்றதுக்கும் போட்டி போடுறதுக்கும் ஓடி ஓடி வர்றாங்க. அதை பார்த்துக்கிட்டு உன்னால பொறுக்க முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க நானு நிச்சயமாக உன் கூடவே தான் இருக்கேன். நீ மனசுல எதை நினைச்சும் குழம்பவோ கவலைப்படவோ வேண்டாம் என் செல்வமே. ஏதாவது ஒரு வழியில வந்து நான் உன்கிட்ட தினமும் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். உன் மனதை முழுவதுமாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் எல்லா மனக்குழப்பங்களையும் உனக்குள்ளிருந்து விலக்கி வச்சு உன் மனசை தெளிவாக மாத்துறேன். முதல்ல உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லு. கூடிய சீக்கிரமே உனக்கு தேவையானவற்றையும் என் அருளால் உனக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க செய்வேன். நீ எதை நினைச்சும் கண்ணீர் வடிக்க வேணாம். என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சா போதும். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு நேர்மறை எண்ணங்களோட உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்வமே. நாளைக்கு என்ன நடக்குமோன்ற கவலை இன்னைக்கு உனக்கு வேணாம். நான் உன் கூடவே தானே துணையா இருக்கேன். வாழ்க்கையில இப்போ வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே நிச்சயமா உனக்கு சாதகமாக நீ சாதனை புரியக்கூடிய வகையில் மாறும். அப்பா முருகா, என் வாழ்க்கை மாறுமான்னு நீ கவலையோட இருக்கும்போது நான் உனக்கானதை செய்யாம விட்டுடுவேனா என்ன? நான் உன் கூடவே தான் இருக்கேன். இப்போதைக்கு உனக்கு சோதனைகளை கொடுக்காமல் இருந்தாலும், சோதனைகளை வேதனைகளாக கொடுப்பதை போல உனக்கு தோன்றினாலும் எல்லாமே சீக்கிரம் மாறும். என்னுடைய அன்பாலும் அருளாலும் நீ என் மேல வச்சிருக்க பக்தியின் காரணமாகவும் நல்ல விஷயங்களும் நல்ல செய்தியும் உன் வாழ்க்கையில வரப்போகுது என் செல்வமே. நீ எதை கண்டும் பயப்பட வேணாம். நான் உனக்கு கடுமையான சோதனைகளை கொடுத்தாலும் நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் பொறுமைக்கும் பக்திக்கும் பரிசாக
பல மடங்கு உயர்வான வாழ்க்கையை கொடுப்பேன். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே. பணமும் தேவையில்லை, பதவியும் தேவையில்லை, பொண்ணும் பொருளும் எதுவுமே வேணாம், மண்ணும் மாளிகையும் எனக்கு தேவையில்லை. நான் உயிர் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் முருகா. நீ எப்பவுமே என் கூட துணையா இருந்து எனக்கு தேவையானது மட்டும் செஞ்சு கொடுத்தா போதும். என் கஷ்டத்தை போக்கி கவலைகளை நீக்கி மனமகிழ்ச்சியோட என்னை வாழ வைங்கன்னு ஒரு சாதாரண யதார்த்தமான அடிப்படை வாழ்க்கைக்காக தானே நீ ஆசைப்பட்ட. இப்படி என்னை முழுவதுமாக முழு மனசோட பிரார்த்தனை செய்த உன் வாழ்க்கையில என் அன்பும் அருளும் என்னுடைய நிழலும் கூட எப்போதுமே உனக்கு துணையாக இருக்குன்றத புரிஞ்சுக்கோ. தேவையில்லைன்னு நீ எதை ஒதுக்குனியோ அது எல்லாமே இப்போது இருமடங்காக உன் வாழ்வில் தேவைப்படும். நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே அதை நான் அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே. நீ எதிர்பார்க்காததையே கொடுக்கிற நானு நீ எதிர்பார்த்ததை மட்டும் விட்டு வைப்பேனா என்ன? நீ ஆசைப்பட்டதையும் என்னிடம் கேட்ட உன் வேண்டுதல்களையும் நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்க்கையில நான் கொண்டு வந்து தர்றேன். என் அன்பு பிள்ளையான உன்னை பார்த்து உன்னுடைய எதிரிகள் அஞ்சி நடுங்கத்தான் போறாங்க. குன்று இருக்கும் இடங்களிலெல்லாம் எப்படி இந்த குமரன் இருக்கிறேனோ அதே போல என்னை வணங்கும் உன் குடும்பத்துக்குள்ளேயும் நான் வந்து குடியேற போறேன். வன்மம், சூழ்ச்சி, பொறாமைன்னு உன்னை சுத்தி இருக்கிறவங்க கெட்ட எண்ணங்களோட கெட்ட யோசனைகளோட கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நீ உன்னுடைய நல்ல மனசுக்கு நல்லா இருப்ப. அவங்க செய்யற தீவினைகளும் அவர்களிடமே போய் சேர்ந்து விடுமேன் செல்வமே. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகான்னு என்னுடைய நாமத்தை சொல்லுகிற இந்த தெய்வீக வார்த்தையை சொல்லுகிற உன் வாழ்க்கை நிச்சயம் நல்லெண்ணங்களோடு கூடிய நல் வாழ்க்கையாகத்தான் இருக்க போது. மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுதலை பெறணும்னு தான் இந்த வேலை தொட சொன்னேன் என் செல்வமே. இந்த வேலை உன்னை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கும். நீ நல்லா வாழ்ந்து வெற்றி பெறக்கூடிய வெற்றி வேலாக இருக்கும். உனக்கு வீரத்தையும் விவேகத்தையும் போதிக்கக்கூடிய நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீர வேலாகவும் இது இருக்க போகுது. இப்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு கொடுத்தரக்கூடிய இந்த வேலை தொட்ட உன் வாழ்க்கை இனி நல்லா இருக்கும் என் செல்வமே. நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க கண்ணு முன்னால நல்லா சந்தோஷமாக வாழ போற. யாருடைய உதவி உனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவர்களே தானாக உன்னை தேடி வந்து அழைத்து உனக்கு உதவி செய்ய முன் வருவாங்க. நீ எதிர்பாராமலேயே பல வழிகளில் உனக்கு காசு பணம் உதவி கிடைத்து உன் வாழ்க்கையில நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாம நல்லபடியாக நடந்து முடியும் என் செல்வமே. இதுவரைக்கும் நீ நினைச்சது நடப்பதற்கு தடையாக இருந்த விஷயங்களும் தடங்களாக இருந்த மனிதர்களும் எல்லாமே இப்போ உன்னை விட்டு நீங்குவதற்கான நேரம் வந்துடுச்சு. மனசுக்குள்ள முருகா முருகான்னு நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தீனா உன் மன பாரம் கூட இப்போது தீர்ந்து போகும். நீ ஒருபோதும் மனசளவுல தைரியத்தை இழந்து விடாதே. ஏன்னா இந்த முருகப்பெருமான் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில வர்ற எல்லா தடைகளையும் உடைச்சு எல்லா விஷயங்களையும் நீ ஜெயிக்கிறதுக்கு தேவையான சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன் மனமறிந்து செய்து கொடுக்க கடமைப்பட்டுள்ள நானு நிச்சயமாக எல்லா நல்லதையும் உனக்கு செஞ்சு தருவேன். ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி உன் வாழ்க்கையவே ஆனந்தமாக அமைதியானதாக அழகானதா அற்புதமானதா அமைச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கணும்டா. உனக்குள்ள ஒரு லட்சியத்தை நான் உருவாக்குனேன். இப்போது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் அழகாய் நடந்து உன்னுடைய லட்சியம் நிறைவேறும்படி உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க போகிறேன் என் செல்வமே. பெரிய பெரிய தோல்விகளை நான் கொடுத்து அதிலிருந்து நீ எப்படி மீண்டு வருவதென்ற அனுபவத்தை கொடுத்துட்டேன். இப்போ எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் உன்னை மீட்டு எடுத்துட்டு வரப்போறேன். உன் வாழ்க்கை மூலமாகவே உனக்கு நான் பல விஷயங்களை கத்து கொடுத்துட்டேன். சோதனைகளிலிருந்து இப்போதே உன்னை காப்பாற்றி தோல்வியிலிருந்து உன்னை வெற்றி பக்கமாக இழுக்க போறேன். இனி எப்போது மனசை சமநிலையில வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ தயாராகு. எல்லா உயிர்களை காட்டிலும் என் அன்பு பிள்ளையான ஓ மேல நான் பாசம் அதிகமா வச்சிருக்கிறதுனாலதான் இப்போது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி விட்டேன் என் செல்வமே. நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேணாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்.
நீ என் மேல வச்சிருக்க உண்மையான பக்தியின் காரணமாக இப்போதே உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தரப்போறேன்.